வணக்கம். நல்லதா பேசுறேன். வெல்கம் டு ஜக்கம்மா சேனல். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல இருக்க ரோஜா தோட்டம், ரோஜா கூட்டத்தை பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்ம மாடி தோட்டத்துல இருக்க ரோஸ் செடிகளாகட்டும், மற்ற எல்லா செடிகளுமே வந்து முறையான ஒரு மண்கலவை கலந்து கரெக்டான விகிதத்துல நம்ம வந்து உரங்களை கலந்து கொடுத்து பக்குவமா மருந்தடிக்கிறதுனால எல்லா செடிகளுமே நல்ல ஆரோக்கியமா நோய் தாக்குதல் இல்லாம சூப்பரா வளர்ந்துருக்குங்க. கமெண்ட்ல நிறைய பேர் உங்களுடைய ரோஜா செடிக்கு என்ன மண் கலவை எப்படி கலக்குறீங்க, எந்த உரங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக வேண்டி இன்னைக்கு நம்ம இந்த ரோஜா செடியினுடைய வளர்ச்சியை பற்றி ஒரு ப்ரீஃபாக ஒரு வீடியோ பார்த்துடலாம். அதாவது முதல்ல வந்து நம்ம மண் கலவை வந்து கரெக்டான மண் கலவை கலந்து வச்சிடணுங்க. அதாவது 2 மடங்கு மண்புழு உரம், 1 பங்கு வந்து செம்மண், 1 பங்கு கொக்கோ பீட்டு, அந்த மாதிரி நம்ம கலந்துக்கலாம். கொக்கோ பீட் வந்து 1 பங்குங்கிறது 2 பங்கு கூட நம்ம கலந்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் தான் நம்ம வைக்கிறோம், அதனால நமக்கு கொக்கோ பீட் இருந்ததுன்னா கொஞ்சம் வெயிட் நமக்கு கம்மியாகும். ஸோ அந்த விகிதத்தில் மண் கலவையை நம்ம கலந்து வச்சிடணுங்க. செடிகள் வந்து நம்ம பார்த்து கரெக்டான, அதாவது கிளைகள் நிறைய இருக்கிற மாதிரி செடிகளை பார்த்து கொஞ்சம் அடித்தண்டு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வாங்கிட்டு வரணும் நர்சரியிலேருந்து. இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்ச உடனேயே நம்ம நட்டுறக்கூடாது. ஒரு 4-5 நாளாவது குறைந்தபட்சம் நம்ம வீட்டில் நம்ம தண்ணி ஊற்றி அதை நம்ம பராமரிக்கணும். உடனடியாக நம்ம வந்து வச்சு வளர்த்தும் போது சில செடிகள் வந்து பொழைச்சிக்குது, சில செடிகள் வந்து டக்குன்னு அப்படியே அந்த பூக்கள் எல்லாம் தொங்கி போன மாதிரியே ஆகி இறந்து போயிடுது. செடிகள் வந்து அந்த அளவுக்கு பூஸ்டப் ஆகி வளர்றதில்ல. இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அது வெதர் சேஞ்ச் ஆகுது, அது வேற இடத்துல இருந்து நம்ம இடத்துக்கு கொண்டு வந்து உடனடியாக நம்ம நடும்போது அதுக்கு வந்து ஒரு ஷாக் மாதிரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி காரணம் சொல்கிறாங்க. அதனால நம்ம ஒரு 2-3 நாள் கழிச்சே நட்டுருவோமே, அப்போ நமக்கு சேஃப் தானே. ஆசையாக நம்ம செடி வாங்கிட்டு வரோம் கலர் பார்த்து. ஸோ நம்ம சேஃபர் சைடாகவே நம்ம யோசிக்கலாம். அதனால ஒரு 4 டேஸ் கழித்து நம்ம மண் கலவை ரெடி பண்ணி அதில் நம்ம இந்த செடியை நான் சொன்ன மாதிரி அந்த ஒட்டு போட்டிருக்க இடம் வந்து மண்ணுக்குள்ளார வர்ற மாதிரி நம்ம நட்டு வச்சிடணும். அந்த மாதிரி வச்சுட்டு எந்த உரங்களும் கொடுக்காதீங்க. ஏன்னா நம்மளே மண்புழு உரமெல்லாம் கலந்து தான் நம்ம செடிக்கு நட்டு வைக்கிறோம். அதனால உடனடியாக நம்ம உரங்கள்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு 10 நாள் விட்டுருங்க. அப்போ வந்து அதில் மொட்டா இருக்கிற பூவெல்லாம் பூத்துடும். அப்புறம் புது துளிர்கள் வரும். சைட் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வரும். வரும்போது அது நம்ம மண்ணில் நல்லா வேர் ஊனி நல்லா பிடிச்சிடுச்சு அப்படின்னு நமக்கு அர்த்தம். அந்த சமயத்தில் நம்ம முதல்ல லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும். வேற டக்குன்னு உடனே சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடாது. லிக்விட் ஃபெர்டிலைசரை நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது அது நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த வேர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நிறையா அந்த கிளை வேர்கள்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் வந்து மீன் அமிலம் கொடுக்கலாம் முதல்ல. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் வாட்டர் நம்ம கலெக்ட் பண்ணி வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த தண்ணியை வந்து நல்லா ஒரு 10 மடங்கு தண்ணி கலந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது அது பெஸ்ட் உரமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு 10 நாள் கழித்து தான் நம்ம முதல் உரம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் விட்டுருங்க. அந்த சமயத்தில் ஒரு சாலிட் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். அதாவது சாலிட் ஃபெர்டிலைசர்னா புண்ணாக்கு கரைசலோ, கலவை புண்ணாக்கு கரைசலோ, இல்லையா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா நம்ம தொழு உரம், அந்த மாதிரி, இல்லையா ஜீவாமிர்தம், இந்த மாதிரி உரங்களை நம்ம கொடுக்கலாம். அப்போ வந்து நல்ல வேர் பிடிச்சு நல்ல ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணது போக ஒரு 10-15 நாள் கழித்து முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணணும். அதுவுமே நீங்கள் மீன் அமிலம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 5 ml அந்த மாதிரி நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா நமக்கு சேஃபர் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செடியினுடைய அந்த பூச்சி தாக்குதல்லாம் நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வராமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும். வாரம் ஒரு தடவை கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்ப்ரே நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் செடிகளுக்கு. அப்போ தான் நம்ம செடிகள் இந்த மாதிரி எந்த நோய் தாக்குதலும் இல்லாமல் நல்லா தளன்னு வரும். இல்லைன்னா அந்த மொட்டுலேயே வந்து உள்ளார புழு பூச்சியெல்லாம் இருக்கும், மொட்டெல்லாம் அதை சாப்பிட்ரும். மொட்டு வந்து பாதி விரிஞ்சு விரியாமல் அந்த மாதிரியெல்லாம் ஆகிடும். நமக்கு வந்து பார்க்குறதுக்கே, நம்ம செடி பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில சமயம் கடுப்பாகவும் இருக்கும்.
நம்ம வீட்டு மாடி தோட்டத்துல செடிகள் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நான் போட்ட எஃபர்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, கூச்சமே இல்லாம யார் யார் வீட்ல ரோஜா செடி இருக்கோ, எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்பேன். எப்படி வளர்க்குறீங்க? என்ன மண் கலவை போடுறீங்க? என்ன மாதிரி ஃபெர்டிலைசர் குடுக்குறீங்க? அ மருந்தெல்லாம் சாரி பூச்சியெல்லாம் வந்துருச்சுன்னா, அந்த பூச்சி போக்குறதுக்கு நீங்க என்ன ஸ்ப்ரே பண்ணுவீங்க? அப்படின்லாம் அவங்ககிட்ட கேட்டு நோட்ஸ் எல்லாம் உட்காந்து எழுதிட்டு வந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ரோஜா நர்சரியில போகும்போது, அந்த ஓனர்கிட்டயும் ஒரு 1/2 மணி நேரம் பேசுவேன். அப்புறம் நமக்கு செடி கொண்டு போய் காமிக்கிறாங்க பாருங்க, எடுத்து செலக்ட் பண்ணி குடுப்பாங்க பாருங்க. அவங்க கிட்டயும், "ஏம்மா இதுக்கு என்னென்ன உரம்மா போடுறீங்க? என்ன மாதிரி வரும்? எத்தன நாள் தாங்கும் இந்த செடி? இது வீட்டுக்கு கொண்டு போய் வச்சா மறுபடியும் பட்ஸே வரமாட்டேங்குது. என்ன பண்ணலாம்? ஏது பண்ணலான்னு?" கூச்சமே படமாட்டேங்க. எல்லாத்துக்கிட்டயும் கேட்பேன். பார்க்குறவங்க கிட்டலாம் கேட்பேன். ஸோ எல்லாரும் ஒரு ஒரு ஐடியாஸ் குடுத்துட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் வீட்ல வந்து ஒண்ணொன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். சிலதெல்லாம் நல்லா சக்சஸ் ஆகும். சிலதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். ஏன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் அத வந்து வீட்ல ட்ரை பண்ணி பார்ப்பேன். பார்க்கும்போது நல்லா சக்சஸ் ஆகுறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பேன். நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அடுத்த செடி வாங்கும்போது அத நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அது மாதிரி பண்ணி எனக்கு நல்லா பழக்கமாயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா, எனக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு ப்ரொசீஜரா ஒரு ரோஜா செடி எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நல்லா நான் இது மூலியமா நான் கத்துக்கிட்டேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னு நினைக்கும்போது, அத பத்தின நாலேட்ஜ் கண்டிப்பா நம்ம கொஞ்சம் வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டா தான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இத நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன். இப்பவும் சொல்றேன். அதாவது ஆசைப்பட்டோம் அப்படின்னு டக்குன்னு நம்ம எந்த ஒரு விஷயத்துலயும் இறங்குனோம்னா, நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. ஸோ அத பத்தின பேசிக் நாலேட்ஜ் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க, நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்மளே அவாய்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா தொட்ட 90க்கும் ஒன்னொன்னுக்கும் நம்ம அடுத்தவங்களுடைய உதவியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இப்போ என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கலர்ல நான் ரோஜா செடி வச்சிருக்கேன். எல்லா ரோஜா செடியுமே நல்லாவே, அதாவது முடிந்தவரை என்னால முடிஞ்ச வரைக்கும் நோய் தாக்குதல் இல்லாம நான் பார்த்துக்கிறேன். அதனால மொட்டுக்களும் நல்லா சூப்பரா நல்ல சைஸ்ல வருது. சைட் பிரான்ச்சஸ் நிறைய வருது நம்ம கொடுக்குற உரத்தினால. மொட்டுக்களும் நல்லா பெருசு பெருசா வரும்பொழுது பூக்களும் ரொம்ப அழகா பெருசா கிடைக்குது. நிறைய பூக்கள் கிடைக்குது. இங்க பாருங்க, நம்மளுடைய செடிகள் ஒன்னொன்னு நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நிறைய பூக்கள் இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும் செடிகள் எல்லாம். ஸோ இதுக்கு வீடியோஸ்லாம் நான் ரொம்ப லிமிட்டாக தான் நான் போட்டிருக்கேன் சேனல்ல. நீங்க அந்த உரங்களை பார்த்து நீங்க அதை கொடுத்தீங்கன்னாவே போதும். நல்லபடியா உங்களுடைய தோட்டத்திலையும் ரோஜா செடியை நீங்க வளர்த்தலாம். அதாவது மண் கலவை தான் மெயின் ஃபர்ஸ்ட். அதை வந்து நம்ம ப்ராப்பரா போட்டுறணும். கசகசன்னு மற்றவங்க நிறைய பேர் அப்படி அப்படியே கொண்டு போய் இதை போடுங்க அதை போடுங்கலாம் சொல்லுவாங்க. தண்ணி கலக்காம கொண்டு போய் கொட்டிடுறாங்க. அப்படி கொட்டும்போது தான் என்ன ஆகுதுன்னா, நிறைய புழு பூச்சி எல்லாம் வருது. ஒரு தமாஷா ஒரு வீடியோல கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி மாவு ஊத்துங்கன்னு சொன்னா கொண்டு போய் அப்படியே 1 கிலோ மாவை அப்படியே செடி வேர் பகுதியில ஊத்தியிருக்காங்க. அது வந்து அப்படியே அது அட்டை மாதிரி பிடிச்சிட்டு புழு பூச்சி வந்துருச்சு அப்படின்னு. அதாவது மாவு ஊத்துங்கன்னா நல்லா தண்ணி கலந்து புளிக்க வச்சு, எந்த ஒரு பொருளாக ஆனாலும் நம்ம புளிக்க வச்சு செடிகளுக்கு கொடுக்கும்பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லைன்னா வேர் பூச்சியெல்லாம் வந்து செடிகள் வந்து கண்டிப்பா அது இறந்து போயிடும். அப்புறம் நமக்கு கஷ்டப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால நம்ம வந்து கரெக்டான முறையில நம்ம உரங்களை கொடுத்து, உரங்கள் கொடுக்கறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. நம்ம மருந்து அடிக்கணும். நான் வந்து மெயினா வந்து கான்சென்ட்ரேட் பண்றது வந்து மருந்து அடிக்கிறதுல தான் பண்ணுவேன். அதனால தான் நம்மளுடைய தோட்டத்துல செடிகள் எல்லாமே ஆரோக்கியமா இருக்கு. பூச்சி தாக்குதல அந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு விட்டுக்கவே மாட்டேன். அப்படி விடும்போது என்ன ஆகும்னா, ரொம்ப கஷ்டப்படணுங்க. செடிகள் எல்லாம் வந்து பக்கம் பக்கமே வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ அப்படி அப்படியே தொடர்ச்சியா எல்லா செடிகளுக்குமே அது பரவிடும். அப்போ நமக்கு அது அ அது நிவர்த்தி பண்றதுக்குள்ள நமக்கு போதும் போதும்னு ஆயிடும்னு வைங்க. அதனால நானு மருந்தடிக்கிறதுல தான் ரொம்ப கவனம் செலுத்துவேன். ஸோ நீங்களும் இந்த மெத்தட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கா ஒரு மெத்தடு உங்களுக்கு புரியிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அத வச்சு நீங்க அப்படியே ரெகுலரா நீங்க செடி வளர்த்திக்கலாம். பாருங்க,
எந்த அளவுக்கு துளிர்களும் மொட்டுக்களும் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அதாவது பூக்கள் இது மாதிரி பூத்து முடிச்ச உடனேயே நம்ம அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. அழகா இருக்குன்னு சொல்லி செடியிலேயே நம்ம விட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா அடுத்த துளிர் வரவே வராது. ஒரு நாள் அழகுக்கு விடலாம். அடுத்த நாள் கண்டிப்பா அறுத்துடுங்க. அறுத்துட்டு அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அறுத்த இடத்துல நல்ல ஒரு 4, 5 இலைகள் விட்டு கீழ நல்லா ஒரு 1/2 அடிக்கு அப்படிதான் கட் பண்ணணும். நான் வந்து இந்த வீடியோல நான் ஷூட் பண்றதுனால, நானே ஷூட் பண்றதுனால, சும்மா அப்படியே பூவ மட்டும் பறிச்சு, பறிச்சு நான் விடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா கீழ வரைக்கும் கட் பண்ணி விட்டு, அப்புறம் நான் உரம் குடுப்பேன். ஸோ, அது மாதிரி பண்ணும்போது, நம்ம ப்ராப்பரான மண் கலவை கலந்திருந்தோம்ன்னா, இது மாதிரி கட் பண்ணி விட்டோம்ன்னா, ஒரு வாரத்திலேயே துளிர் வந்துரும். அதிலிருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம், நம்ம கரெக்ட்டான ஒரு தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம அதில தான் போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இல்லன்னா நம்ம பண்ணியிருக்கிறதுல ஏதோ மிஸ்டேக்கு, அதனால தான் துளிர் வரமாட்டேங்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த செடிகள் வந்து அதனுடைய ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சு, அதனுடைய வளர்ச்சிய நம்ம கரெக்ட்டா கணிச்சுட்டோம்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும் செடி வளர்த்துறது. அதாவது பூக்கள் அழகா அப்படியே செடி முழுவதும் பூத்திருக்கும். அப்போ நம்ம அத பறிக்கலாம். பறிச்சு முடிச்ச உடனே அந்த உரங்கள் போடுறது அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். உரங்கள் போட்ட உடனே அழகா துளிர் வரும். மறுபடியும் பூக்கள் பறிக்கலாம். இந்த ஒரு சைக்கிள் வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பண்றதுக்கு. பாருங்க நம்மளுடைய மாடி தோட்டத்தினுடைய வியூ தான் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கேன். எல்லாம் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மாடி தோட்டம் ரொம்ப அழகா மாறிடுச்சு. பாருங்க செடி நிறைய எல்லா மொட்டுக்களும், பூக்களும் அந்த அளவுக்கு நம்ம வீட்ல பூத்திருக்கு. ஸோ நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல நீங்க ஒரு 5 செடி வச்சு வளர்த்துங்களேன் உங்களுடைய இடத்துல. அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எந்தெந்த செடி என்னென்ன மாரி நம்ம வளர்த்தணும், எந்தெந்த டைம்ல நம்ம உரம் குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைக்கும். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 200, 250 செடி வச்சிருப்பேன் மாடியில. மாடி பாருங்க ஃபுல்லாவே இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் வியூ கிடைக்கும். இந்த சைடு ஃபுல்லா காய்கறிகள், அந்த பக்கம் வந்து முழுவதும் பூச்செடிகள். அது மாதிரி வச்சிருக்கேன். என்னோட வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும், பூக்களும் நான் என்னோட மாடி தோட்டத்திலிருந்தே பறிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நான் கொடுத்துருக்க உரங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்றேன். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். Until then, bye from Lata. Happy gardening.